எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டைம் எபிசோடில் வந்து இருக்கும். ஸோ இந்த வாரம் மற்றும் போன வாரம் நடந்த செய்திகள் எல்லாமே வந்து இந்த எபிசோடில் வந்து தொடர்ந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காவல்துறை வந்து 2 ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காவலன் மற்றும் டயல் 100 SOSன்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப்பையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோடனே நார்மலாக வந்து உங்கள் பேர், அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை எமர்ஜென்சியில் வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் வந்து கேட்கும். ஸோ அந்த நம்பர்லாம் கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஆப்பில் ஸோ ஏதாவது எமர்ஜென்சி டைமில் அதில் ஒரு ரெட் கலர் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து போலீஸ் அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து கால் போய்டும். ஸோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ எமர்ஜென்சி டைமே இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா August 9 இல்லைனா August 10 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் அஃபிஷியலான தகவல் எதுவும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6GB ரேம்னு சொல்கிறாங்க, 8GB ரேம்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தவித தகவலும் வந்து அஃபிஷியலாக இன்னும் வரல. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் ரிலீஸ் அப்போ தான் வந்து தெரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் 512GB வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அந்த மொபைல் வந்து ரிலீஸ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்பக்க கேமரா வந்து அதிக சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் அதெல்லாம் வந்து சாம்சங் S8 போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்க்கலாம். ஃபேஸ்புக் வந்து 2014ஆம் ஆண்டு ட்ரெண்டிங்கிற ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஃபியூச்சரை வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஹெட்லைன்ஸ், நியூஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து புதுசாக வந்து வரப்போகும். ஸோ இனிமேல் இந்த ட்ரெண்டிங்கிற விஷயம் வந்து வராது ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு நிறைய கான்ட்ரவர்சி, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பிரச்சனை வந்து உருவானதுனால ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டிங் வராது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நியூஸ், ஹெட்லைன்ஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து வெர்ச்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து டவுன்லோட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத வேறு அன்அஃபிஷியல் சைட், அதாவது ப்ரௌசரில் போய் ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணுறது, ஸோ கிராக்கை டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால வந்து இந்த வைரஸ் வந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், உங்கள் மொபைல் ஏதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி தடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள், எந்த ஆப்பாக இருந்தாலும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அஃபிஷியலான சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஜியோ வந்து 399 ரூபாய்க்கு வந்து 1.5GB அந்த பிளான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து 299 ரூபாய்க்கு வந்து இந்த பிளானை வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைஜியோ ஆப்பில் போய்க்கோங்க. ஸோ மைஜியோ ஆப்பில் போன பின்னாடி பேமெண்ட் மெத்தட் வந்து ஃபோன்பேன்னு மாற்றினீங்கன்னா 349 ரூபாய் வரும். ஸோ 50 ரூபாய் வந்து லெஸ் ஆகும். ஸோ ஃபோன்பே மூலிமா வந்து நீங்கள் பே பண்ணும்போது ஸோ 50 ரூபாய் வந்து ஃபஸ்ட் லெஸ் ஆகும். ஸோ அப்புறம் வந்து 349 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா 50 ரூபா வந்து மறுபடியும் வந்து கேஷ்பேக் ஆஃபரில் நம்மளுக்கு பின்னாடி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து நம்மளுக்கு லெஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து 349 ரூபாய் வந்து செலுத்தினீங்கன்னா 50 ரூபாய் வந்து திரும்பி வந்துடும். ஸோ ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுனால 50 ரூபாய் வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இதனால் வந்து 100 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து திரும்பி கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதே பழைய ஆஃபர் தான் 299 ரூபாய்க்கு அதே 1.5GB 84 நாளுக்கு அன்லிமிட்டட் கால். ஸோ இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இணையாக வந்து பதஞ்சலியிலேருந்து கிம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப் பார்த்திங்கன்னா iOSலையும் ரிலீஸ் பண்ணாங்க, ஆண்ட்ராய்ட்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எதனால் ரிமூவ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா வெறும் 5000 டவுன்லோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப் வந்து ரொம்ப நிறைய இல்லை, நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது ஆண்ட்ராய்டு ஓஎஸில் வந்து இல்லை. ஸோ iOSக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது.
அடுத்து பார்த்திங்கன்னா ஐடியா வோடஃபோன் ஸோ ரெண்டுமே வந்து இணைய போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ மீட்டிங் நடக்க போகுதுன்னா 27 ஜூன் மாதத்தில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐடியாவும் வோடஃபோனும் வந்து இணைஞ்சாங்கன்னா என்ன பேர் மாற்றம் வரும்னு பார்த்திங்கன்னா வோடஃபோன் ஐடியா லிமிடெட் அப்படின்னு வரும் தகவலும் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடியாவும் வோடஃபோனும் இணைந்து 35% வந்து நம்ம நாட்டில் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த விஷயம் வந்து நடந்தால் நிறைய பிளான்ஸ் புதுசாக வந்து கொண்டு வருவாங்க, ரொம்ப அட்ராக்டிவான விலையில் வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி.